அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஊருக்கு போகிறதுக்கு பயணத்துக்கு ரெடி ஆகிட்டிங்களா? பெட்டியெல்லாம் கட்டி ரெடியாக இருக்கீங்களா? அப்போ ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு போங்க. இந்த வீடியோவை பார்க்குறதுனால நம்ம ஏர்போர்ட்டில் நடக்கிற தேவையில்லாத பிரச்சனைகளில் இருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். கண்டிப்பாக ஊருக்கு போகிற ஒவ்வொரு ஆளுக்கும் இந்த வீடியோ பயன்படும். வெளிநாட்டில் இருக்கிற உங்கள் நண்பருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை முழுசாக பாருங்கள். நீங்கள் ஊருக்கு போகிறதுக்காண்டி அம்மாவுக்கோ, மனைவிக்கோ, பிள்ளைகளுக்கோ விலை உயர்ந்த பொருட்களை கிஃப்ட்டாக வாங்கி வச்சுருப்பீங்க. கண்டிப்பாக அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஊருக்கு போகிற அவசரத்தில் நம்மளோட ட்ராலி பேக்கில் எல்லாத்தையும் அள்ளியோ இல்லையோ பெட்டிலேயே அந்த பொருட்களை எடுத்து போட்டு நம்ம வாட்ட போயிடுவோம். ஆனால் இப்போ அதைத்தான் ரொம்ப அதிகமாக ஏர்போர்ட்டில் செக்அப் பண்ணுறாங்க. என் கண்ணு முன்னாடியே பல பேர் லக்கேஜை உடைச்சிட்டு அதை மறுபடியும் அதை அடுக்கி வச்சு மறுபடியும் அதை ரேப்பிங் பண்ணலாடி தேவையில்லாத பண செலவுகளும் டைம் வேஸ்ட்டு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை அமையுது. நீங்கள் பயணம் செய்கிறீங்க, வெளிநாட்டிலேருந்து விடுமுறைக்கோ இல்லை எக்ஸிட்டோ போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போகிற உங்களோட மெயின் லக்கேஜில் பேட்டரி சம்மந்தமான எந்த பொருட்களையும் வைக்காதீங்க. லேப்டாப்பாக இருக்கட்டும், மொபைலாக இருக்கட்டும். இங்கேயே ஏர்போர்ட்டில் இப்போ நான் ரியாத்துலேருந்து இப்போ போனேன். ரியாத் ஏர்போர்ட்லேயே எல்லார்ட்டையும் கேட்குறாங்க. கேட்டு இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அங்கேயே உடச்சி ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் வெளியே எடுக்க சொல்கிறாங்க. நம்ம வெளியே எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகுது. இந்த பேட்டரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்மளோட ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு போகிறது தான் சிறப்பு. அப்படி நீங்கள் கொண்டு போனீங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மெயின் லக்கேஜ் அப்படிங்கிற அதெல்லாம் உடச்சி எடுக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் சொல்லாமல் தப்பிச்சு போயிடலாம், யார் பார்க்க போகிறான்னு நினைக்கலாம். ஸ்கேனிங்கில் அதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னாலும் அடுத்து நம்ம போகிற இடத்துல அதுக்கான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். எனவே மக்களே, இது விழிப்புணர்வுக்கான வீடியோ. கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். மக்கள் எல்லாருக்கும் பயன்படும். மேலும் இதுபோல் சவுதி அரேபியா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம சவுதி பட்ஜெட் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.